மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்களில் செலவை குறைச்சி காசை சேர்த்து வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க, வேலைக்கு போகாமல் எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம காசை வந்து எப்படி சிக்கனப்படுத்தி வைக்கலாம், செலவுக்கே நமக்கு சங்கட்டமாக தான் இருக்கும். இந்த சூழ்நிலைகளில் நம்ம எப்படி வந்து சிக்கனமாக குடும்பம் நடத்தலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இந்த ஒரு சூழ்நிலையில் கையில் காசு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு கடனை கட்டுற ஏற்கனவே எல்லாருக்குமே கடன் இருக்கும். ஒவ்வொருத்தர் வசதிக்கு ஏற்ற மாதிரி கடன் இருக்கும். கோடீஸ்வரனுக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்கும், லட்சாதிபதிக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்கும். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கு நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி கடன் இருக்கும். மாதம் மாதம் கஞ்சி குடிக்கிறோமோ இல்லையோ கடன் கட்டியே ஆகணும். நம்ம பழைய கஞ்சி குடித்தாலும் சரி, பிரியாணி தின்னாலும் சரி, கடன்காரங்களுக்கு கரெக்டாக கடன் கட்டி ஆகணும், இல்லாட்டி வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எப்படி இந்த மழை காலங்களில் வேலைக்கு போகாத நேரங்களில் எப்படி நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த பழைய பிளாஸ்டிக் வியாபாரத்துக்கு தான் போகிறாங்க. பாத்திரம்லாம் விற்பாங்க, வண்டியில் போகிறாங்க இல்லையா? அப்போ வரக்கூடிய இந்த பழசுகளெல்லாம் அப்பப்போ போட்டு வச்சுருவாங்க. முக்கியமான இந்த புடவை கடவை சேலைகளை வாங்குறாங்க இல்லையா, துணிமணியெல்லாம் வாங்கிட்டு பாத்திரம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாத்திரங்கள் அந்த துணிமணிகள்லாம் இந்த வெள்ளிக்கிழமை வியாபாரத்துக்கு போகாத நேரங்களில், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி டைங்களில் வந்து உட்காருங்க பாங்க போய் அந்த மாதிரி டைங்களில் வந்து அந்த துணிமணிகளில் போய் கடையில் போட்டு ஒரு 600 700 வந்துச்சுன்னா அதை வச்சு நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிடுவோம் அந்த 2-3 நாட்களில். அதே இது அந்த வெள்ளிக்கிழமைனா அந்த துணிமணி போட்டு, மழை இல்லாத நாட்களில் அந்த துணிமணி போட்டு ஒரு கறி ஒரு மீன் எதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடுவார். இப்போ மழை பெய்யுறதுங்கிறதுனால 2-3 நாளாக நாங்கள் கறி எடுக்கலை. தம்பியே கறி இதுகள்லாம் எடுக்கலை. ஏன்னா அன்றாட செலவுகளுக்கு காசு இல்லாமல் போயிடும். இப்படி தான் காய்கறிக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி கிலோ 70 ரூபாயாங்க முந்தானேத்து. அதுவும் அந்த ஆப்பிள் தக்காளியே கிலோ 70 ரூபா. இப்போ நாட்டு தக்காளி இன்னும் விலை கூட இருக்கும். இந்த மாதிரி டைங்களில் தேங்காய் சட்னியாவது அரைக்கலாமே அப்படின்னு பார்த்தா தேங்காயும் 30 ரூபா 40 ரூபாய்க்கு மேலே தாங்க விற்கிது. திம்புட்டுக்காண்டு தேங்காய் 25 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை வாங்கி நைட்டு ஒரு வேளை நான் தேங்காய் வாங்கினேன்னா அரை முடி நைட்டு சட்னிக்கு வச்சுக்கிறேன், அரை முடி காலையில் சட்னிக்கு வச்சுக்கிருவேன். மத்தியானம் அந்த ஒரு டைம் மட்டும் குழம்பு வச்சுக்கிருவேன். ஒவ்வொரு நேரம் என்ன செய்வேன்னா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தடன்னு வைக்காமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி இல்லை, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக வச்சுச்சுன்னா அந்த ஒரு வேளைக்கு பத்தாமல் அந்த ஒரு வேளையோட சரியாக போயிடும். குழம்பு மிச்சமாச்சுன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. சாம்பார் மட்டும்தான் குழம்பு நிறைய வைப்பேன். ஏன்னா பிள்ளைங்க நைட்டில் தோசை கசைக்கு ஊற்றிக்கிடுவாங்க அப்படின்ட்டு. அதுலேயும் இந்த மாதிரி டைங்களில் காசு இல்லாத நேரங்களில் ரசம்னு ஒன்று நமக்காகத்தையும் கடவுள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. தயிர் நாங்கள் அந்த கோடை காலத்தில் காசு இல்லைன்னா அந்த தயிர் வச்சு முறையை கழிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி நேரங்களில் வெயிலுக்கும் மழைக்கும் இருமல் சளிகளும் வராமல் இருக்கும், நமக்கும் கையில் செலவுகள் காசு மிச்சமாக இருக்கும். அதனால் இந்த ரசம்னு ஒன்று நமக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரசம் அந்த பயிர் இருந்தால் துவையை அரைச்சிக்கிறோம், இல்லைன்னா ஏதாவது காய் இருந்தால் காய் வச்சு ரசம் வச்சு அன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். இதில் வந்து முக்கியமாக தவிர்க்க முடியாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலுங்க. கரெக்டாக இந்த பால் பாக்கெட் வாங்கி வச்சுக்கிறோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு அதுதான் என்ன இருக்கோ இல்லையோ அது கேட்குங்க. அது இந்த சின்ன பையன் இருக்கானே அந்த பையனுக்காகவே நாங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது. மூஞ்சி தெரியலையா? இங்கே வா, பின்னாடி வா, அப்போ தான் தெரியும். எப்படி வா? மூஞ்சி தெரியுமா? ஹாய் சொல்லு. பாப்பாவும் தெரியலையா அப்படின்ட்டு நாங்கள் இந்த மாதிரி தாங்க சூழ்நிலைகளில் நாங்கள் வந்து செலவு வந்து மிச்சம் பண்ணி வச்சுக்கிடுவோம். பாலுகள் மட்டும் கண்டிப்பாக எப்பயுமே இருந்தாலும் இப்போ எங்களுக்கு ஒரு நிமிஷம் சரியா, இப்போ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வந்து பாப்பாவுக்கு பேம்பர்ஸ் வாங்க. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி டயத்துகளில் இப்படி தேங்காய் செலவு பண்ணிக்கிறோம். என் பிள்ளைங்க கூட வந்து தொந்தரவு பண்ணுதுங்க வீடியோ எடுக்க விடாமல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும், நிறைய செலவுகளை குறைச்சிடலாம். ஏன்னா காலையில் அந்த வெங்காயம் தக்காளி இருந்தால் சட்னி அந்த மாதிரி வச்சுக்கிடுவோம் நாங்கள். மித்தபடி செலவாகிறது பாப்பாவுக்கு தாங்க பேம்பர்ஸ் வாங்கணும். ஒரு நாளைக்கு 10 ரூபா பேம்பர்ஸ் நைட்டுக்கு மட்டும். இப்போ மழை நேரமாக இருக்கிறது, ரொம்ப மழை பெய்யுறதா, சரி பேம்பர்ஸ் போடாமல் சட்டை மட்டும் போட்டு விட்டா ஓயாமல் உச்சா போய்கிட்டே இருக்குது. அதனால் அது ட்ரெஸ்ஸு நனைஞ்சு போது ஓயாமல் மாற்றினா அதுக்கு எரிச்சலாக இருக்குது. அதனால் இப்போ 2 நாளாக பகல்லையும் ஒன்று போடுறேன் பேம்பர்ஸு. அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா அந்த ஒரு செலவாகுது. வேறு வந்து எங்களுக்கு ஒன்றும் கிடையாது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மசாலாக்கள் வந்து கடையில் பாக்கெட்டில் மிளகாத்தூள் மல்லித்தூள் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க, மளிகை கடையில் வந்து நாங்கள் இந்த மசாலா ஐட்டம்லாம் விற்கிறாங்கல்ல ஒரு கம்பெனி பேரில், அந்த ஐட்டங்கள்லாம் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் இது ரெண்டும் நான் மெயின் நான் சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு மாதிரி மீன் வறுவல், குழம்பு வறுவல், இந்த சிக்கன் வறுவல், இந்த மாதிரி இது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா, அந்த டேட்டு முடிஞ்சிருச்சுன்னா மளிகை கடையில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் அந்தந்த கம்பெனிக்கு. எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அந்த பேப்பரெல்லாம் கட் பண்ணிவிட்டு மசாலாலாம் ஒன்றா கொட்டி மறுபடியும் கலந்து எக்ஸ்பைரி டேட்டு மட்டும் புதுசாக மாற்றி மறுபடியும் அதே பேப்பரில் போட்டு கடையில் கொண்டு வந்து போடுவாங்களாம். இது அங்கே வந்து வேலை பார்த்த ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சொன்னாங்க. இப்போ நாங்கள் குடியிருக்கோம் இல்லையா, இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க வந்து சொன்னாங்க. அதனால் முடிஞ்சளவு மல்லி மிளகா நீங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுக்கோங்க. மசாலா தூளை சொல்கிறேன். மல்லி கூட இந்த இதர ஜாமான்கள்லாம் போட்டு அரைப்போம் இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உடம்புக்கும் நல்லது. என்னென்ன கலந்துருக்கோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் வந்து கலப்படமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் அந்த கவலைப்படவும் தேவையில்லை. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற கவலையும் இல்லை. நான் வந்து மசாலா அரைக்கிறேன் பார்த்தீங்களா, மல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டும் அரைச்சி வச்சேன்னா எனக்கு 4 மாதம் 3 மாதம் முழுசாக வந்துடுங்க. 3 மாதம் 3.5 மாதத்துக்கு வரும். பாப்பா பிறந்தப்ப அரைச்சேன். அதுக்கப்புறம் இப்போ பாப்பா பிறந்து 4 மாதம் கழித்து மறுபடியும் அரைச்சிருக்கேன். அது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மழைக்காலங்களில் கோடையிலேன்னு அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா வெயில் அடிக்கும்போது கொட்டி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா நமக்கே தெரியும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்கும் நல்லா மழை பெய்யும் அப்படின்னுட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 3 மாதத்துக்கு கண்டிப்பாக வேணும். தீபாவளிக்கு முன்னாடியே அரைச்சி வச்சுட்டோம். தீபாவளியோடு அரைப்பாங்க எல்லாருமே. அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த 3 மாதத்துக்கு கடைகளில் வாங்காமல் மல்லித்தூள் மிளகாத்தூள் இருந்தாலே போதும், பாதி செலவு குறையும். எங்களுக்கெல்லாம் முக்கால்வாசி செலவு பார்த்தீங்கன்னா அந்த கடன் கட்டுற செலவு தாங்க. வீட்டுக்குன்னு எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் அவ்வளோவா ரொம்பலாம் செலவாகாதுங்க. இந்த பிள்ளைகளுக்கு செலவாகும். பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைங்கிறதுனால பிள்ளைகளுக்கு தான் அந்த பால் செலவு, பெம்பர்ஸ், இந்த மாதிரி மருந்து செலவு, இப்படித்தான் பிள்ளைகளுக்கு செலவாகும். எனக்குன்னு நான் எதுவுமே எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரும் தனிப்பட்ட செலவுகள் 1-2 செலவுகள் இருக்குது. நம்மளே இல்லையா, அதை நம்ம திருத்தவும் முடியாது, நம்ம சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. அதனால் நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். நம்ம அவங்க வழியிலேயே போய் எல்லாம் அவங்க உடம்பு நல்லா இருக்கணும்னு நினச்சா அவங்களே கண்ட்ரோலாக எல்லாருமே இருந்துக்கிற வேண்டியதான். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? இந்த செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு நம்ம சொல்ல தான் முடியும். ஆனால் ஒருத்தவங்க சொல்கிறாங்க எண்ணெயை குறைச்சிக்கோங்க, கொழுப்பு அதை குறைச்சிக்கோங்க, அது உடம்புக்கு கெட்டது, ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்ட்டு. கெட்ட வழக்கங்களை குறைச்சாலே மனுஷன் நல்லா ரொம்ப நாள் வாழலாங்க. நல்லா சீனி, காப்பி, டீ இதுகளெல்லாம் குடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. நான் காப்பி டீயே குடிக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நல்லா முருங்கைக்கீரை சாறு வச்சு குடிங்க, உடம்புல ரத்தம் ஊறும். மாசமாக இருக்கும்போது நான் கற்றுக்கிட்டேன். 2 சீரகத்தை போட்டு 2 சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, பச்சை தண்ணியில் உருவி போட்டு குடித்தாலே போதுங்க. காலையில் புத்துணர்ச்சிக்காக குடிக்கக்கூடியதான் டீ காப்பியெல்லாம். வெளியில் போனால் தவிர்க்க முடியாத ஒன்றும் இல்லை. வீட்டில் இருந்தால் நம்மளே நல்லா கண்ட்ரோலாக பார்த்து ஆயுசு நம்மளும் நல்லா ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக வாழலாம், காசுகளே மிச்சப்படுத்தி வாழலாம். எப்பயுமே காசை மிச்சப்படுத்துறத ஆரோக்கியத்துக்காக மிச்சப்படுத்தாதீங்க, சாப்பாட்டில் மிச்சப்படுத்தாதீங்க, ஆடம்பரத்தில் மிச்சப்படுத்திக்கங்க. நாங்கள் அப்படித்தான் இருக்கோம். இவ்வளோ நாள் என்னை பார்க்குறீங்க, நான் என்னைக்காவது ஆடம்பரமாக இருந்திருக்கேன்னா? என் யூனிஃபார்ம் நைட்டி ஒன்று தான். ஏக்கா நைட்டி போட்டு பேசுகிறீங்க நீங்கள் நினைக்கலாம். எனக்கு இதில் இருக்க பாதுகாப்பு அந்த சேலையில் தெரியலைங்க. ஏன்னா அதில் கூட அங்கே தெரியுது இங்கே தெரியுது அப்படிம்பாங்க. இது ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிறதுக்கு எனக்கு இதுதான் சேஃப்டியான ட்ரெஸ்ஸு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பாயிண்ட் கொடுங்க, கூட கொஞ்சம் பேர் வியூஸ் போகும். பாப்பாய் நல்ல ஒரு நல்ல ஆரோக்கியமான வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். பாய்.